அதாவது டவுன் டவுன் டொரண்டோவிலிருந்து நான் ஸ்காபரோவுக்கு மூவ் பண்ணி வரேன். அப்பொழுது நான் அங்கு எங்களுடைய மக்களுக்காக அவருடைய குரலை கொண்டு சொல்லணும் என்றதுக்காக நான் பல அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்காபரோவுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் மாகாண அரசுகள், மத்திய அரசுகள் இவரோடு சேர்ந்து வேலை செய்கிறது மாத்திரமில்லை, தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களுடைய போராட்டத்துக்காக போராடின ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸினுடைய கருப்பின மக்களினுடைய தொடர்போடு நான் ஸ்காபரோவுக்கு மூவ் பண்ணி வருகின்றேன். அப்பொழுது நான் வந்த தொகுதியில் இருந்த எம்பிஏ ஒரு கருப்பின மக்கள் ஜமைக்கல இருந்து வந்து அவருடைய குரலாக குட்டி யாழ்ப்பாணத்தில் இருந்து நான் டொரண்டோவில் இருந்து இங்கே ஸ்காபரோவுக்கு நான் வாரம் இன்டர்னல் மைக்ரேஷன். அப்போ அங்கே நாங்கள் தமிழ் மக்களுக்கு சேவை செய்த விடயங்கள், அப்புறம் இங்கே நாங்கள் வந்த பொழுது கூட அந்த ஏஎன்சியினுடைய அந்த உணர்வோடு அந்த அந்த கருப்பின மக்களோடு சேர்ந்த அந்த ஈடுபாட்டோடு நான் ஸ்காபரோவுக்கு மூவ் பண்ணின பொழுது கூட ஸ்காபரோ ரூஷ் அதற்கு தமிழ் மக்கள் இன்னும் கூடுதலாக வாழ்கின்ற தொகுதி, அந்த தொகுதியிலேயே 20 வருடங்களுக்கு மேலாக இருந்த எம்பி ஓடு என்னுடைய நட்பு தொடர்பு ஏற்படுகின்றது. அவருக்கு சேர்ந்து உழைப்பு அவர் என்ன கேட்டார், இப்படியாக நீங்கள் ஒரு நேர்மையாக ஒரு நீதிக்காக நியாயத்துக்காக நீங்கள் போராடுகிற இனம், ஏன் நீங்கள் அதனுடைய குரலாக ஏன் நீங்கள் இந்த அரசுகளுக்கு நீங்கள் வர முடியாது? என்னோடு வேலை செய்கின்ற வெள்ளை இனத்தவர்கள், என்னுடைய கேம்பெயின் மேனேஜராக இருக்கின்றவர்கள், கேம்பெயினுடைய ரன் பண்ணுவர்கள் எல்லாம் வெள்ளை இனத்தவர்கள், அவர்கள் என்னுடைய வேலை செய்து அவர்கள் இப்பொழுது எம்பியாக கவுன்சிலராக வந்திருக்கிறார்கள், ஏன் நீ வரக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வியை அந்த 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 உந்துதலை அந்த புஷ்ஷை எனக்கு தந்திருந்தேன். அது ஒரு முக்கியமானது. அதுக்கு பிறகுதான் அது ஒரு முக்கியமான இதாக இருந்தது. அதே நேரத்தில் மற்ற விடயங்களையும் அவர் கூட எங்களுடைய அந்த ஆப்பிரிக்கன் நேஷனல் மாதிரி ஏன் நாங்கள் அவர்களை இந்த கனடிய அரசாங்கம் அக்செப்ட் பண்ணி, கனடிய பிரதமரே அப்பொழுது இருந்த மல்ரோனி அவர்களே அவருடைய குரலாக இருந்தது, ஏன் நாங்கள் எங்களுடைய தமிழினத்துடைய தமிழத்துடைய குரலையும் ஒரு ஆப்பிரிக்க ஏன்சினுடைய குரலாக கனடாவில் மாற்ற முடியாது என்ற கேள்வி என்னுடைய எழுந்தது. அப்படி போங்க. அப்போ அதுக்காக நான் நிச்சயமாக நாங்கள் அரசியலில் உள்ளுக்கு நாங்கள் வெளியால் இருந்து போராடுறதை விட எங்கே அந்த அரசுகள், எங்கே சட்டங்கள், எங்கே டிசிஷன் மேக்கின்ற பவர் எங்கே இருக்கின்றதோ அந்த டிசிஷன் மேக்கின்ற அந்த கட்டமைப்புகளை நான் போக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வலி, அந்த ஒரு அந்த உத்வேகம் என்னுடைய அந்த ஃபயர் என்ற வெளியிலே என்னிடம் இருந்தது. அதுக்கு பிறகுதான் நான் அதில் இருந்து நான் பிறகு மார்க்கம் என்கின்ற சிட்டிக்கு, அப்போ இங்கே நாங்கள் மார்க்கம் என்கின்ற சிட்டிக்கு மூவ் பண்ணுறோம். அப்பொழுது நான் என்னுடைய அரசியல் பயணம், என்னுடைய அந்த சமூக நீதிக்கான பயணத்தில் நான் ஒரு காலமே மறக்க இல்லை. இங்கே வந்து கூட எங்களுடைய தமிழ் மக்களுடைய தற்கொலைகள் இந்த காலங்களில் 80களில் 90களில் மிக மோசமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக திருமணமாகி வருகின்ற பெண்கள் தாங்கள் தற்கொலை செய்வார்கள், தாங்கள் பிறந்த பிள்ளைகளை அவர்கள் மேடை சூசைடல் எல்லாம் நடந்த அந்த காலம். அதில் நானும் என்னுடைய மனைவியவா டாக்டர் ராஜேஷ் இங்கே அப்பொழுது நான் இங்கே அலுவலகத்தை தொடர்ந்திருந்த அந்த காலகட்டங்களில் நாங்கள் அவருடைய விடயங்களில் நாங்கள் கூட அவர்களுக்கு உதவி செய்கின்ற கவனம் செலுத்துகின்ற விடயங்களில் நாங்கள் சம விடயங்கள் ஈடுபட்டிருக்கோம். அது மாதிரி மற்ற சமூகங்களோடு உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியலுக்கு வருவதென்றால் உடனடியாக நாங்கள் ஒரு எம்பிபியாக உங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டாக நிறுத்த மாட்டாள் இந்த கட்சி. நாங்கள் அதனுடைய முதல் கட்டுமானம் ஃபர்ஸ்ட் லெவலில் கவர்மெண்ட் முனிசிபல். அப்போ இது ஒரு அரசியல் கட்சி சார்பில்லாத நான் பார்ட்டிசன் பாலிட்டிக்ஸ் தான் கனடாவில் முனிசிபல் பாலிட்டிக்ஸ். அதில் நான் அரசியலுக்கு வருவதற்காக நான் 2006ஆம் ஆண்டு முதல் முறையாக பல மக்கள் கேட்டுக்கொண்ட அவருடைய விருப்பத்தின் பேரிலும் என்னுடைய அந்த தாகம், இவ்வளோ காலம் நான் அங்கே ஈழத்தில் இருந்து நான் தப்பி என்னுடைய டவுனில் நான் இருந்து நான் என்னுடைய 15-20 வருட கால என்னுடைய உழைப்புகள், என்னுடைய அந்த வெறி, அந்த ஒரு இனத்தினுடைய ஒரு குரலாக வரணும் என்கின்ற அந்த 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 ஆசை, அந்த கொள்கை லட்சியங்களோடு நான் இங்கே பற்ற சமூகங்களோடு இணைந்து அவரோடு வேலை செய்கின்ற, அவளுக்காக ஊழியம் செய்கின்ற அந்த நிலைமைகளோடு நான் இங்கே ஒரு கவுன்சிலராக 2006ஆம் ஆண்டு போட்டியிட்டு முதல் முறையாக தமிழ் மக்களுடைய ஆதரவோடு, அவருடைய பலமோடு, அவர் சிறு தொகையினராக இருந்தாலும் கூட கவுன்சிலர் செலெக்ஷனுக்கு அவருடைய வாக்குகள் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அவருடைய வெற்றியோடு ஆதரவோடு நான் அந்த முதல் முறையாக தமிழ் மகன் இந்த வட அமெரிக்க மண்ணிலே ஒரு பொது வேலைக்காக பொது அரசியலிலே நான் தெரிவு செய்யப்படுகின்ற
ஒரு ஒரு வரலாற்று சந்தர்ப்பத்தை நான் பெற்றேன். நிறைய நாங்கள் எங்களுடைய சவால்கள் இருந்தன. எங்களுடைய வெற்றிக்கு பின்னால் எங்களுடைய மக்களினுடைய பலம் தான் பெரிய பலம். மக்களின் பல்ஸை நான் எப்பயுமே பிடித்து கண்டிருந்தேன். நான் முதல் முறையாக கேட்ட பொழுது பலர் யோசிச்சிருந்தார்கள், இவர் வெல்ல முடியாது. என்னென்று கனடாவிலே ஒரு 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 முனிசிபல்லே ஒரு ஒரு சிறுபான்மையாக தமிழர் வாழுகின்ற இடத்துல மற்ற இனங்களை இணைத்து அவருடைய ஆதரவு இருந்தால் தான் வெல்ல முடியும். அப்போ என்னென்று இவர் வெல்லுவார் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் எங்களுக்கு எதிரான விரோத சக்திகள் யோசிச்சிருந்தன. ஆனால் எங்களுடைய மக்கள் குறைந்த விதத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் திரளாக வாக்களித்த தமிழ் மக்கள், மற்ற சமூகங்கள், இந்திய சமூகங்கள், நான் சொல்லி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், பல்தேசிய சமூகங்கள் இருக்கின்றன. தென்னாசிய மக்கள் இருக்கின்றன, இந்திய மக்கள், பாகிஸ்தானி மக்கள், சைன மக்கள், இவர்களெல்லாம் எங்களுடைய பொது வாழ்க்கையில் நான் முன்னர் செய்த அவரோடு ஈடுபட்ட விடயங்கள், அவர்களுக்காக நான் குரல் கொடுத்த விடயங்கள், மற்ற இனங்களுக்காக அவருடைய தேவைகளுக்காக குரல் கொடுத்த விடயங்கள் எல்லாம் சேர்த்து நான் அந்த வெற்றியை நான் அடையக்கூடியதாக இருந்தது. இது எல்லா தமிழ் மக்களுக்கு சிறப்பான வெற்றியாக இருந்தாலும் மற்ற இனத்தினுடைய ஒரு சிறுபான்மை இனங்கள் எல்லாருடைய குரலாக வெற்றியாகவும் இது அமைந்திருந்தது. வணக்கம். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. என்னுடைய நண்பரும் நீண்டகால நண்பரும் எமது சமூகத்தில் ஒரு முக்கியத்துவமான எங்கள் எம்பிபி லோகன் கணபதி அவர்களை பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். அவர் என்னுடைய நண்பர். அதுக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு சிறந்த கம்யூனிட்டி ஒர்க்கர், ஒரு லீடர், ஒரு பெரிய வழிகாட்டி. அந்த மற்ற பெருமை முதலாக மாகாண அரசின் ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே நேரம் ஒரு முனிசிபல் கவுன்சிலராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முதலாக நார்த் அமெரிக்காவில். அவருடைய பணிகள் பெருசு, நிறைய பணிகள் செய்திருக்கிறார். எமது சமூகத்துக்காக, எங்களின் போராட்டத்துக்காக நிறைய பணிகள். நீங்கள் அவரை பற்றி நிறைய விசாரிக்கலாம். அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள்னு சொன்னால், தொடர்ந்து அவர் எங்கள் போராட்டத்துக்காக கொண்டு வருவதற்காக நிறைய பணிகள் செய்திருக்கிறார். இனத்துக்காக ரொம்ப பணிகள் செய்திருக்கிறார். அதே நேரம் எங்கள் சமூகத்துக்காக இங்கு கனடாவில், விசேஷமாக ஒன்டேரியோ மாநிலத்தில், அது மாக்கம் தொகுதியில் நிறைய பணிகள், பொது பணிகள் ஆயிருக்கட்டும், கம்யூனிட்டி சென்டர்ஸ் ஆயிருக்கட்டும், அப்படி அவரால் ஆரம்பிக்கப்பட்டது நிறைய. விளையாட்டுத்துறை, எல்லாத்துக்கும் அவர் எங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து தந்திருக்கிறார். அப்படியே அடிக்கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் அவர் சம்பந்தமாக இன்னும் விவரம் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாகவோ அல்லது மற்ற மீடியா மூலமாகவோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். அதே நேரம் நான் அதை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்படியான லீடர்ஸை பற்றி உலக வாழ் மற்ற தமிழர்கள் அறிந்திருக்க வேணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. எல்லாருக்கும் அவரை பற்றி தெரிய வேணும். இப்படியானவர்களில் நாங்கள் வருங்காலங்களிலும் இப்படியானப்பட்டவர்களை ஊக்குவிக்கிறது மட்டுமல்ல, இப்படியானவர்களை நாங்கள் எமது சமூகத்தில் உருவாக்கவும் வேணும். அது ஒரு முக்கியமான ஒரு இதை இந்த சந்தர்ப்பத்தை தந்த கணேசன் அவர்களுக்கு எனது நன்றியை கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். முதலாவது முறையில் நான் 2006ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில், உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே இன அழிப்பினுடைய உச்சகட்டமான காலம் முள்ளிவாய்க்கால் சம்பவங்கள் நடந்த காலம். அப்போ முள்ளிவாய்க்கால் 2009ஆம் ஆண்டு மே நடப்பதற்கு முதலே நான் முதன் முறையாக ஒரே ஒரு அரசு கனடாவிலே இனப்படுகொலை தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி வைத்தது தமிழ் மக்களுக்கு கிடைத்த முதலாவது அங்கீகாரம். The only municipality, only government passed a resolution respect to the genocide and ethnic cleansing in Sri Lanka, which is Siriyamaka. இதை நான் ஒரு தமிழனாக அந்த பிரேரணையை நான் கொண்டு வரப்போகின்றேன் என்று சொன்ன பொழுது எங்களுக்கு 13 கவுன்சிலர், மேயர் உட்பட 13 பேருடைய ஆதரவு தேவை. அதில் 3 லோயர்மார் இருந்தாங்க. அவங்க இந்த இனப்படுகொலை, ஜெனோசைட்ன்றது ஒரு பவர்ஃபுல் டேர்ம். அது என்னென்னு நாங்கள் சொல்ல முடியும்? கனடாவுடைய மற்ற அரசுகளை பற்றி கதைக்க இல்லை, மத்திய அரசு கதைக்க இல்லை, உலகத்தில் எந்த நாடுமே அங்கே ஒரு இனப்படுகொலை நடக்கலை என்று சொல்லுது. நாங்கள் என்னோட ஒரு மாநகர சபையில் இதை நிறைவேற்ற முடியும், இது ஒரு கஷ்டமான விடயம் என்று அவர் கூறியிருந்தார். அப்பொழுது அவரோட 6 மாதங்களுக்கு மேலாக எங்களுடைய 48 இருந்து இலங்கையில் பிரித்தானிய அரசு இலங்கையை சுதந்திரமடைந்து பிற்பாடு நடந்த இன ஒடுக்குமுறைகளை சிஸ்டமேட்டிக்காக
கான்ஸ்டிடியூஷனலாக செய்த அடக்குமுறைகள் என்ன உங்களுக்கு செய்த விடயங்களையும் பிறகு தமிழர் மீது கட்டவிழ்க்கப்பட்ட 56ஆம் ஆண்டு சிங்களோன்லி 58ஆம் ஆண்டு கலவரங்கள் தமிழுக்கு மீதான நிராயுத பாணியான ஆயுதமற்ற மக்கள் மீது நடத்தப்பட்ட விடயங்கள், அது மாதிரி 77களில் நடத்தப்பட்ட தமிழ் விரோத நடவடிக்கைகள் சிங்கள அரசாங்கம், அது மாதிரி 83 நடத்தது. இதுக்கிடையில் மினி மசக்கசுகள் வடக்கு கிழக்குகளில் இடம்பெற்றதெல்லாம் நிறைய வரலாறுகளிலேயே இன்னுமே பதியப்படாத பல படுகொலைகள் இன்னுமே இருக்கின்றன என்று ஆவணப்படுத்தக்கூடிய விடயங்கள். இதை பற்றி நான் கதைத்த பொழுது அந்த கவுன்சிலரில் 3 பேர், ஒரு சைன சமூகத்தைச் சேர்ந்தவர், 2 வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர், லோயர்ஸ் வக்கீல்கள். அவர்கள் அதை வந்து ஆழமாக, என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆழமாக கேட்டார்கள். அவர்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுவதற்கு, திருப்திப்படுத்துவதற்கு எனக்கு கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் எடுத்தது. அதுக்கு பிறகு நாங்கள் ஏகமனதாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் ஒருவர் கூட அதை எதிர்த்து வாக்களித்தால் சிங்கள அரசு இதுக்கு எதிராக இதுக்கு எதிராக பிரசுரலை கொடுத்துக்கின்றது. மேயர் தொடக்கம் எல்லாருக்கும் இப்படி ஒரு பயங்கரவாதத்தினுடைய ஒரு பிரதியாக ஒரு தமிழ் மகன் வந்திருக்கின்றார் உங்களுடைய கவுன்சிலே, அவர் உங்களுடைய டாக்ஸ் பேயர்ஸ் மணியை எடுத்து இங்களுடைய ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்கின்றார். அங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை, அங்கே இனத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை, நாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை தான் செய்கின்றோம். இவர் உங்களை பிழையான வழியிலே, கனடிய மக்களை, மார்க்க மக்களை பிழையான வழியிலே இவர் வழி நடத்துகிறார் என்பதை சிங்கள அரசினுடைய தூதுவர்கள், அதனோடு சிங்கள அரசுக்காக இயங்குகின்ற தமிழ் துரோக கும்பல்கள் இங்கு எனக்கு எதிரான பல நடவடிக்கைகள் இருக்கிறது. இது முதல் கட்டமாக நான் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ட் பண்ணப்படும் பொழுது 4 வருஷத்தில் குறைவாக இருந்தது. என்னுடைய 4 வருஷத்தில் செய்த விடயங்களை நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 2013ஆம் ஆண்டு முதல் முறையாக கனடாவில் தமிழ் மரபு நாட்களை மார்க்க மன்னர் சபை பிரகடனப்படுத்தியிருந்தது. அதே போன்று பல வன்னி வீதி முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு பின்னர், எங்கள் மக்களுடைய படுகொலைகளுக்கு பின்னர், அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்கின்ற மரியாதையாக, மண்ணுக்கு செய்கின்ற மரியாதை, மக்களுக்கு இந்த மனச்சாட்சியாகவும் அந்த மண்ணை நினைத்து நான் வன்னி வீதியை பிரகடனம் செய்திருந்தோம். அது மாதிரி ஜாழ்பாக் மார்க்கத்திலேயே அமைந்திருக்கின்ற ஒரே ஒரு கிரிக்கெட் ஃபீல்டுக்கு ஜாழ்பாக் என்பதையும், இவன் சென்னை ஸ்ட்ரீட்டை கூட நாங்கள் அங்கீகரித்திருக்கின்றோம். இன்னும் உண்மையான பேர் வருகின்ற பொழுது அந்த பேரை வைப்போம். அப்போ இதுகளெல்லாம் செய்த பொழுது 2ஆம் கட்டமாக 2ஆம் முறை நான் 2010ஆம் ஆண்டு நான் கேட்டபோது 2வது தரமாக நான் மாநகர அரசியலில் 2வது தரம் நான் தேர்தலில் தின்ற பொழுது எனக்கு பல எதிர்ப்புகள் வந்திருந்தன. ஏனென்று சொன்னால் இவர் இங்கே உள்ள தமிழ் மக்களுக்கான குரலை இவர் கொடுக்கின்றார், இதை நாங்கள் விடக்கூடாது என்கின்ற ஒரு பெரிய ஒரு முயற்சியை, அதுக்கு எதிரான ஒரு பல முயற்சியை விடுத்துவதற்கான முயற்சியை சிங்கள பேரினவாத அரசு, சிங்கள எம்பாசிடரு நேரடியாக பேட்டி கொடுத்திருந்தார். இவர் இங்கே உள்ள ஒரு கனடிய பத்திரிகைக்கு இவர் டாக்ஸ் பேயர்ஸ் மணியை பயங்கரவாதத்துக்கு சார்பாக அதை பலப்படுத்துவதற்காக இங்கே பயன்படுத்துகிறார். அதே போன்று அவருடைய சுயந்து சேலை செய்கின்ற தமிழ் விரோத கும்பல்கள் கூட எனக்கு எதிரான பல பிரச்சாரங்களை செய்து 2ஆம் தடவை நான் வர முடியாத மாதிரி கொடுத்துவதற்கான பல முயற்சிகள் செய்திருந்தாலும் நாங்கள் 2வது முறையும் பலத்த வாக்குகளோடு நான் வெற்றி பெறுந்தேன். அதே மாதிரி 3ஆம் தடவையும் தமிழ் மக்களுடைய பலத்தோடையும் மற்ற இனத்தினுடைய பலத்தோடையும் அதிகப்படி வாக்குகள், ஒவ்வொரு முறையும் அந்த மேண்டேட் வந்து கூடிக்கொண்டே போனது. அதுக்கு நான் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும். மற்ற இனத்தின் மக்களுடைய பலமும் வந்து அவர்களுக்கு செய்கின்ற சேவையும் வந்து என்னை மிகவும் பலப்படுத்தி என்று நான் கூற முடியும். மார்க்க மாநகர சபையில் நான் 13 வருடங்களாக நான் கடமை புரிந்தேன். என்னுடைய சேவையும் நான் மக்களுக்கு செய்த விடயங்களும் வந்து தமிழ் மக்களுடைய நிறைய மனதில் பதியப்பட்டிருந்தேன். அவருடைய மனச்சாட்சியாக இருப்பது வந்து, அவருடைய குரலாக இருப்பது வந்து, அவருடைய முகங்களாக இந்த புதிய பூமியில் புதிய மண்ணில் இருக்கிறது வந்து எனக்கு பெரிய பலமாக இருந்தது. அதே போன்று மற்ற சமூகங்களுடைய, உங்களுக்கு நான் முன்னே சொல்லியிருந்தேன், பல்தேசிய சமூகத்தினுடைய ஒரு நகரம் தான் இந்த மார்க்க மாநகர சபை கனடாவிலே. அப்போ நான் அவர்களுடைய நம்பிக்கைகளை பெற்று நான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு 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 பொசிஷன் தான் எங்களுடைய ஒரு முனிசிபல் பொசிஷன். நான் முனிசிபல் மெம்பராக கவுன்சிலராக இருப்பது. அப்போ மற்ற சமூகங்களுடைய ஆதரவும் கிடைத்து நான் இப்படி நான் இருக்கிறேன் என்பதை பல கட்சிகள் பார்த்து கொண்டிருந்தார். கட்சியினுடைய தலைமைகள்
லிபரல் கட்சிகள், கன்சர்வேட்டிவ் கட்சிகள், ஃபெடரல் ப்ரொவின்சியல் கட்சிகள் அவருடைய தலைமையில் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே போல் இந்த நான் இருக்கின்ற தொகுதியில் எனக்கு எதிர்கட்சியான லிபரல் கட்சியினுடைய பிரதிநிதி தான் 13 வருடங்களாக இந்த தொகுதியை ஆண்டு கொண்டிருந்தார். அவர்களால் ஆட்சி அமைத்திருந்தார் இந்த ஒன்றாரிய மாநிலத்தில். அப்பொழுது இந்த கட்சியை வீழ்த்த வேண்டும், இல்லை இந்த கட்சிக்கு எதிராக போராடுகின்ற கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த என்னுடைய தலைவர்கள் என்னை அணுகியிருந்தார். லீடர், ஏன் நீ எங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளாக வந்து இன்னும் உன்னுடைய தமிழ் சமூகத்தில் இன்னும் நீங்கள் அந்த ஒன்றாரியோ மாகாணத்தினுடைய வாசல்களை இன்னும் நீங்கள் திறக்கவில்லை. நீங்கள் வெளியால் தான் நீங்கள் 30,000, 40,000, 50,000 மக்களாக வந்து திரண்டு உரிமைகளை கேட்கின்றீர்கள், போராட்டம் நடத்துகின்றீர்கள். ஏன் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுடைய குரல்களை கொண்டு வர முடியாது என்பதை என்னிடம் அவர் அணுகியிருந்தார். அப்பொழுதுதான் நான் கேட்டேன், எங்களுடைய இனத்துக்கு நாங்கள் நிச்சயமாக செய்ய முடியும் என்றால் இந்த அரச கதவுகளுக்குள்ளே நாங்கள் இந்த அதிகாரங்களை, இந்த சட்டங்களை இயற்றுகின்ற, இந்த தீர்மானங்கள் எடுக்கின்ற அந்த உயர் அதிகார பீடங்கள், அந்த கதிரைகளில் ஏன் நீங்கள் உட்கார முடியாது, ஏன் நாங்கள் உட்கார முடியாது என்கின்ற அந்த 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 ஃபயர் இன்னும் அந்த வெளியில் இருக்குது. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்களுடைய நிலைமைகளை, எங்களுடைய குரலை கொண்டு போகணும் என்ற ஆதரவோடு நான் ஒன்றாரியோ மாகாணத்தினுடைய பிரதிநிதியாக 2018ஆம் ஆண்டு நான் தேர்தலில் போட்டியிட்டு எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு ஓட் கவுன்சிலர் ஒரு சின்ன இடத்திலிருந்து நான் ஒரு பெரிய தொகுதியாக 3 மடங்கு பாரிய தொகுதியிலே போட்டிவிட்டு மாக்கந்தோணில், ஒன்றாரியோவில் உள்ள மாக்கந்தோணில் என்ற தொகுதியிலே நான் ஒரு தமிழ் மகனாக ஒன்றாரியோ பாராளுமன்ற கதவுகளை திறக்கின்ற சந்தர்ப்பத்தை அளித்த எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் மற்ற இன மக்களுக்கும் உண்மையிலேயே நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டியது.